வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட ரீல்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துறேன். வராதீங்க. எல்லாரும் இதேதான். அபி இதெல்லாம் குளிக்க போறாங்களா சுமேத்துக்கு போறாங்களா இந்த மாதிரி அலப்பிக்கு தெரியல. இந்த உலகத்திலேயே உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க உன் நெத்தி பொட்டுல கண்ணை வச்சு நின்னா உன்னோட லாஸ்ட் வேர்ட்ஸ் என்னவா இருக்கும்? அடங்கம்மா அவ ஒருத்தி மட்டும்தான், அவ மட்டும்தான். ஓ புட்டுச்சா? அப்படியா? ஐயோ யார் சிரிக்கிற? பாவம். நான் என்னையா பண்றது? பத்தி பிச்சானா மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. திரும்பி முன்னாடி பார்த்தனா மாமா மாறி வண்டி ஓட்ட முடியாது. எல்லாம் மலிவான விலையில் இருக்கிறது. இந்த மீனை எவனையா வேலையை கெடுக்க முடியாதுல்ல? நானே முதலாளி, நானே கெடுத்துக்கிட்டாக்கே உண்டு. கடையின் பேர் தான் கேரியை தவிர கூட இருக்கவரே போதும். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா இருக்கும். ஆமா. ஓ ஆக்டிங்கா? படுத்தோன்னு சொன்னீங்க, தூங்கினேன். கடல்ல போய் சாப்பிட சொன்னீங்க, அதையும் கையோட டீயை சாப்பிட சொன்னீங்க. கல்ல வந்து கும்பிடுங்கன்னு சொன்னீங்க, கும்பிடுனேன். பண்ண சொன்னீங்க, பண்ணேன். கட்டிங் நல்லா இல்லைன்னு கட்டிங் பண்ண சொன்னீங்க, அதையும் பண்ணேன். பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருங்க. ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். ஆமா. ஐயா நன்மை சரி. தர்த்தமே ஓடி போச்சுன்னு இருப்பாங்க. ராமநாமா என்ன பண்ணணும்? எழுதி முடிச்ச உடனே போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுருங்க. ஃபுல் பேஜ் எழுதி முடிச்ச உடனே என்ன எழுதணும்? இதுல ராம் ராமன்னு எழுதணும். போடா போய் படுறா. உருட்டுறோடா. ராமநாமா எழுதினா என்னடா ஆகும்? நல்லது நடக்கும். இந்த சிறுபாலகரிடம் எவ்வளவு ஒழுங்கா படி போ. இந்த வயசுல பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் உயிருள்ள உருவப்படங்கள் வரையலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. உருவப்படம் வரைகிறது எந்த நோக்கத்திற்காக இருந்தாலும் இஸ்லாம் அதை தடை செய்கிறது, ஹராம். போட்டுக்கலாமா? அந்த சத்தத்துக்கு பர்மிஷன் உண்டான்னு ஐயோ ஜப்பான் அதெல்லாம் தலைமையில கீழே போட்டுருக்குது. ஏண்டா பரதேசி என்ன என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிட்டா. நம்ம தேசிய பறவை என்ன? ஓகே. நம்ம தேசிய மரம் என்ன? வேப்ப மரம். தேனினே சொல்றானா? வாழைப்பழம். வாழைப்பழம் யாரு? ஓகே சரி. பைத்தியமே. இது பார்க்கல. டிக்டாக் பண்றோம். ஓ அவங்க அப்பா வச்சு. நல்லாவே இருக்க மாட்டாங்க. அட பாவி. என்ன பையனா? ஒரு பக்கம் பார்த்தா ஆம்பளை மாதிரி இருப்பான், இன்னொரு பக்கம் பார்த்தா பொம்பளை மாதிரி இருப்பான், சென்டரா பார்த்தா ரெண்டும் கட்டனா இருப்பான். அப்புறம் எதை நினைச்சு நான் பேச சொல்றேன்? ஏண்டா ஏங்கோடா? உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ட்ரூவா லவ் பண்றது பாய்ஸா கேர்ள்ஸா? இவங்களை கேட்டா அவங்கன்றாங்க, அவங்களை கேட்டா இவங்கன்றாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. எனக்கு வேலை இருக்கு. இனிமே ஃபர்ஸ்ட் 3 கமெண்ட்ஸ் பண்றவங்களுடைய நேமை நான் வந்து வீடியோ எண்ட்ல சொல்வேன். ஓகேங்களா? அதனால எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. கடவுளே, உன்னை பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். வெங்கில சின்ன பசங்களாம் ஆரம்பிச்சு பரதநாட்டியமா? மனம் அறிந்தாயோ நீங்க ஆடும்போது எல்லாமே ஆடுறோம். லேடிஸ் விஷயத்தில் டிசிப்ளினான கேங்ஸ்டர்.
யாரு இது? பெண் வெறி இருக்க கூடாது என்னைக்குமே. கல்யாணம் நடக்கும். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல என் வண்டி பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நான் தள்ளிட்டு தான் போனேன். ஆனா பைக்குங்கெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஆனா ஒருத்தர் கூட நின்று என்னப்பா ஆச்சு, ஏன் தள்ளிட்டு போற அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும். அந்த காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன். ராவா தானே குடிச்ச. ஐயோ இதுங்க அது இதுன்னு எதோலாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு நாளைக்குன்னு பாப்போம். உங்க மூஞ்சிகளுக்கு டீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? நோ 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 பக்கத்து ஏரியா பசங்க அஷ்டானுங்கண்ணா. இன்னைக்கு என்ன தீபாவளி. வா கோயின காலி. அடங்க ஒக்கால ஒரு இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. அந்த பட்டன்ல சுத்தி விட்டு வருது. Meanwhile. ஆமா அதுதான் நம்ம சுத்தி வரும். ஓய் அம்மு, கையில கட்டுவாங்க கயிறு, நீ தான் சொல்லுவ என் உயிர். ஓடாம இரு. படிக்காத தற்குறி பேல. ரைட்டிங் அவர் ஏன் நரம்பு தளர்ச்சியா? என்கிட்ட விட்டு போறவனு ஒருத்த இல்ல 100 பேர் வந்தாலும் நின்ற இடத்துல இருந்து வெட்டுவேன். ஏல அடைக்கறீரே, உன் ஐடி என் கழுத்து எட்டாதுல. எனக்கு எங்க எட்டோ அங்க வெட்டுவேன். என்ன வேணும்? பொண்டாட்டி வேணுமா? என்ன உனக்கு தான் அழுத்து நினைச்சிட்டியா? நான்லாம் ஆள ஆரம்பிச்சா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுகையும் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போகுது. எனக்கு பொண்டாட்டி வாங்கி இது என்ன ட்ரெண்டா? என்னன்னு தெரியல. என்ன எல்லாம் கரெக்டா கேக்குதுங்க. இதுல ஃபுல்லா டிடிஎஃப் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் டிடிஎஃப் பேஜ் பேசுறேன் மக்களே. டிடிஎஃப் பேஜ் பேசுறேன். டிடிஎஃப் ஓ சவுண்ட் கேட்டா சவுண்டுக்கு இதாகுதா? ஓ இது ஒன்ன போட்டு எல்லாரும் இதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமே தூக்கு போடுறா எனக்கு ஆள் புரியல. வந்து ஒரே அடியா தொங்க விட்டு போய். Hola gente, acá le vine a mostrar donde lo tengo a Philip. Acá en ese lindo lugarcito, como ven. Por acá tienen a Philip. Philip. முதலையா? அவ்வளவுதான். எல்லாம் அவசர விளையாட்டா. ஒண்ணுக்கு போயிட்டு வர்றியா? ஒண்ணுக்கு அதுக்கு அங்கதானே போக முடியும். இது மேல போக முடியும்? தெரியலையே. அதுல என்ன எழுதிருந்துன்னே தெரியலையே. நான் பொண்ணுன்னு நினைச்சேன் ஒரு செகண்ட். பயங்கரமா இந்த அது என்னன்னு தெரியல. அது சின்ன பசங்களா என்ன பொண்டாட்டி வேணும் உண்மையிலே விளையாட்டா கேக்குதுங்களா இல்ல அவங்களே சொல்லி கொடுத்து சொல்ல வைக்கிறாங்கன்னு தெரியல. அதான் ஏன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியாது. பாக்குறத வச்சு கேக்குதுங்களா? அது எப்படி பாக்குற வச்சு பொண்டாட்டி? ஏன் இப்போ லவ்வர் கேட்கலாமே, ஏன் ஸ்ட்ரெயிட்டா பொண்டாட்டிக்கு தான் கேட்கணுமா? எனக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி 2 பேர் சொன்ன மாதிரியே அதாவது சொல்லி கொடுத்து பேசினா அப்படி இருக்கும். அப்படிதான் பேசுற மாதிரி. அது முதல்ல தானே ஒரு கால தெரியல டக்குன்னு போயிருச்சு. பாக்கும்போது முதலையா பாம்பான்னு பாம்பு மாதிரி இல்ல முதல்ல தெரியல சார். டக்குன்னு நான் அந்த பைப்ல ஏதோ தண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. நான் அப்படி பாத்துட்டு இருந்தேன். பெருசா இல்ல குட்டியா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இவரு வண்டி இது இல்ல பெட்ரோல் இல்ல ஓரமா போயிட்டு இருந்தேன், யாருமே ஹெல்ப் பண்ணல. அவரு ஓரமா நின்னுட்டு நின்னு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. யாரு வந்து ஹெல்ப் பண்ணுவா? இல்லன்னா ஹெல்ப் பண்ணா கை காட்டினா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி தள்ளிட்டு போனா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அது ஹெல்ப் பண்றவங்க இருக்காங்க, எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கிடையாது.
நம்மளா கேட்கலன்னா அப்போ போயிட்டே தான் சரி அவன் எங்கேயோ போறாங்க பக்கத்துல எங்கேயோ போவான் பக்கத்துல வீடு இருக்கு போல அவதான் தள்ளிட்டு போறான்னு நினைச்சுப்போம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இல்லன்னா இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிற கும்பலே இந்த மாதிரி வேஷம் அப்படி கூட போடுவாங்க. அதனால பயந்துட்டு யாரும் நிக்க மாட்டாங்க. ஹெல்ப் வேணா கேட்கணும். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்